Assalamualaikum everyone. Hi friends, welcome back to Azrin Cooking Fest. I hope you all are doing well. இன்னும் ஒரு யூனிக்கான ரெசிபில உங்களை சந்திக்கிறதுல ரொம்பவுமே சந்தோஷம். இன்னைக்கு நாங்க வந்து பார்க்க போறது வட்டலாப்பம் எப்படி செய்யறன்றது தான். சோ நான் இதுக்கு வந்து டிப் அண்ட் ட்ரிக்ஸ் சொல்லிருப்பேன். நீங்க வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்போ வாங்க நாங்க வந்து ஃபர்ஸ்ட் கட்பட்டியை சீவி எடுத்துடுவோம். அண்ட் இன்னைக்கு நான் வந்து 10 முட்டைக்கு வட்டலாப்பம் செய்யல, 5 முட்டைக்கு தான் எப்படி செய்யணும், எந்த அளவு போட்டு செய்யணும்ன்றது நான் இந்த வீடியோல சொல்லிப்பேன். இருந்தாலும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல வந்து 10 முட்டைக்கு வட்டலாப்பம் என்னென்ன இன்கிரீடியன்ஸ் எவ்வளவு சேர்த்தணும்ன்றதை வந்து நான் கொடுத்திக்கிறேன். வேணும்னு நினைக்கிறவங்க அதை செக் பண்ணி பாருங்க. அண்ட் வளமையா வந்து 10 முட்டைக்கு வந்து 500 கிராம் வந்து ஜாகரி எடுக்கணும். ஸோ நான் இன்னைக்கு வந்து 5 முட்டைக்கு செய்யறதுனால 250 கிராம் வந்து ஜாகரி எடுத்துக்கிறேன். தென் நாங்கள் வந்து இந்த துருவி எடுத்துக்கிற ஜாகரியை வந்து நல்லா காய்ச்சி எடுக்கணும். ஸோ அதுக்கு வந்து 1/4 கப் அளவுல நான் மெஷரிங் கப்ல தண்ணி சேர்த்து கொண்டிருக்கிறேன். அண்ட் மெஷரிங் கப் இல்லாதவங்க வந்து டீ கப்பில் வந்து நாங்கள் வளமையாக குடிக்கிற சின்ன டீ கப்பில் வந்து பாதி அளவு தண்ணியை சேர்த்து செய்யுங்க. இப்போ நான் ஸ்டவ் ஆன் பண்ணி இதை வந்து நல்லா காய்ச்சி எடுக்க போகிறேன். இப்போ இந்த ஜாகரி எப்படி காய்ச்சிறேன்னு சொல்லி பார்த்துடுவோம். இது வந்து நல்லா இந்த ஜாகரி இந்த வாட்டரோட சேர்ந்து நல்லா கரைஞ்சி வந்தாலும் கூட நாங்கள் அப்படியே ஒரு 5 to 8 மினிட்ஸ் வரைக்கும் அப்படியே ஸ்டவ்ல நாங்கள் வைப்போம். இது வந்து கொஞ்சம் நல்லா திக்காகி வரும் வரைக்கும். ஸோ பாருங்க, நல்லாவே கொதிச்சு பபிள்ஸ் எல்லாம் வந்துடுச்சு, நல்லா கொஞ்சம் திக்காக இருக்குது. ஸோ இது வந்து நான் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நல்லா சில்லாக விட்டிக்கிறேன். இப்போ நாங்கள் வந்து வட்டலாப்பத்துக்கு தேவையான அந்த எக் எல்லாம் உடைச்சி சேர்த்து கொள்ளுவோம். அண்ட் இன்னைக்கு நான் வந்து சின்ன எக்ன்றதுனால 6 எக் எடுத்துக்கிறேன். ஸோ நான் வந்து ஒரு சின்ன கப்பில் வந்து ஒவ்வொன்றா உடைச்சி செக் பண்ணி பார்த்துட்டு ஒரு பெரிய பவுலுக்கு வந்து சேஞ்ச் பண்ணி கொண்டிருக்கிறேன். ஒரு விஸ்கை வச்சு நல்லா பீட் பண்ணிட்டு கடைசியில் வந்து நான் எலக்ட்ரிக் பீட்டர் வச்சு நான் இதை வந்து பீட் பண்ணி எடுத்துக்கொள்கிறேன். எங்களுக்கு வந்து எலக்ட்ரிக்கல் பீட்டர் வந்து யூஸ் பண்ண தேவையில்லை. ஹேண்ட் பீட்டர் விஸ்கை வச்சு எங்களுக்கு இதை வந்து பீட் பண்ணி எடுத்துக்க ஏலும். இல்லைன்னு சொன்னால் ஒரு ஃபோக்கை வச்சு கூட எங்களுக்கு இதை வந்து இந்த முட்டையை நல்லா அடித்து எடுத்துக்க ஏலும். இப்போ அந்த எக்கோட வாசனை வந்து வராமிக்கிறதுக்கு சில இன்கிரீடியன்ஸ் சேர்த்துறேன். அதுல வந்து கொஞ்சமா ஏலம், கருவேப்பட்டை, பாதி அளவு வெங்காயம் சேர்த்துக்கொள்றேன். அதோட வந்து லெமனோட பியல், லெமன் தோலையும் சேர்த்து நான் நல்லா இதை வந்து மறுபடியும் பீட் பண்ணி எடுத்துக்கொள்றேன். இந்த வெங்காயம், லெமனோட தோல் இது ரெண்டையும் சேர்த்துறதுனால இந்த வட்டலாப்பத்துல வந்து அதோட வாசனையோ அந்த டேஸ்டோ வருமானு கேட்டா கண்டிப்பா இல்ல. இது வந்து கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா அந்த முட்டையோட வாசனை, பிலால் என்று சொல்ற அந்த வாசனை இல்லாம போறதுக்காகத்தான் இந்த வெங்காயம், லெமன் தோல் சேர்த்துறோம். லெமன் தோலுக்கு பதிலாக லெமனுடைய இலை கூட எங்களுக்கு சேர்த்திக்க ஏலும். இப்ப நான் வந்து ஆல்ரெடி காய்ச்சி வச்சுக்கிறேன். அந்த ஜாகரி வந்து நல்லாவே சில்லாவிடுச்சு. ஸோ நான் அதை வந்து இப்ப இந்த எக்கோடைய ஆட் பண்ணி நல்லா இதையும் நான் மறுபடியும் பீட் பண்ணி கொள்றேன். இப்போ நான் வந்து ஜாகரி ஆட் பண்ணிட்டு நல்லா ஒரு விஸ்கை வச்சு மறுபடியும் பீட் பண்ணி கொள்ள போறேன். அது கூடவே கொஞ்சமா உப்பு அண்ட் சுகர் ஆட் பண்ணி கொள்றேன். சுகர் ஆட் பண்றன்றது வந்து ஒவ்வொரு இடங்கள்ல வந்து ஜாகரி வந்து ஒவ்வொரு விதமாகத்தான் கிடைக்கும். சில இடங்கள்ல வந்து கித்தூள் மட்டும், சில இடங்கள்ல வந்து கித்தூள் அண்ட் சுகர் ஆட் பண்ணி, சில இடங்கள்ல சுகர் மட்டும், இது மாதிரி ஒவ்வொரு ஃபிளேவர்ல தான் ஜாகரி கிடைக்கும். ஸோ நான் வந்து இன்னைக்கு ஆட் பண்ணின ஜாகரியில சுகர் கொஞ்சம் போதாத மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ நான் வந்து சுகர் ஆட் பண்ணி கொண்டேன். நீங்களும் இது மாதிரி சுகர் செக் பண்ணி பார்த்துட்டு அதோட ஸ்வீட்னஸ் செக் பண்ணி பார்த்துட்டு நீங்க சுகர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் இதை வந்து ஒரு பேக்கிங் ட்ரேல வந்து சேஞ்ச் பண்ணி கொள்ள போறேன். ஒரு ஸ்டீலர் வச்சு நாங்கள் இதை வந்து நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கொள்ளுவோம். அதுக்கப்புறம் வந்து எப்படி இதை வந்து ஸ்டீம் பண்றதையும் பார்த்துடுவோம். இப்போ நான் வந்து ஃபில்டர் பண்ணி முடிச்சுட்டு இப்போ ஸ்டீம் பண்ணுறதுக்காக வேண்டி நான் இப்போ ரைஸ் குக்கரோட மூடியை வந்து ஒரு கிளாத் வச்சு நல்லா கட்டி எடுத்து கொள்ள போகிறேன். அண்ட் நீங்கள் ரைஸ் குக்கர் இல்லாமல் ஒரு சட்டியில் வச்சு அவிக்கணும்னு நினச்சிருந்தாக்க அதுக்கு கூட அந்த மூடியில் இப்படி ஒரு கிளாத் வச்சு கண்டிப்பாக நீங்கள் வந்து கட்டி எடுக்கணும். இது எதுக்கு கட்டுறேன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் நீராவிகள் வந்து அந்த சட்டியோட மூடிக்கு மேலே பதிஞ்சிடும். ஸோ அது வந்து நாங்கள் அவிக்கிற அந்த வட்டலாப்பத்துக்கு கீழே இறங்காமல் இருக்கிறதுக்காகத்தான் அப்படி ஒரு கிளாத் வச்சு நாங்கள் கட்டிக்கொள்கிறேன். நான் இப்போ வட்டலாப்பம் இந்த டபுள் மெத்தட்ல தான் அவிச்சு எடுக்கிறேன். ஸோ நீங்க இப்படி இல்லாம ரைஸ் குக்கர்ல கீழே அந்த தண்ணியில ஹீட் ஆகி வரும்போது ஒரு ஸ்டாண்டர்ட் இறக்கி அதுக்கு மேலால அந்த வட்டலாப்ப கப்பை வச்சு கூட இது மாதிரி க்ளோஸ் பண்ணி உங்களுக்கு வந்து அவிச்சு எடுத்துட ஏலும்.
இதே மாதிரி தான் நாங்கள் ஒரு கேஸில் ஸ்டவ்வில் செய்கிறதா இருந்துன்னு சொன்னாக்கா தண்ணியை வந்து நல்லா சூடாக விட்டு ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்கு. அதுக்கு கீழே வந்து வட்டலாப்ப கப்பை வச்சு க்ளோத் வச்சு ஒரு மூடியை மூடிட்டு இது மாதிரி அவிச்சு எடுத்துக்கோங்க. அண்ட் இதில் டைமிங் பார்த்தீங்கன்னு சொன்னால் கேஸ் ஸ்டவ்லேயா இருக்கட்டும் ரைஸ் குக்கர்லேயா இருக்கட்டும் சேம் டைம் தான் 40 மினிட்ஸ் வரைக்கும் போகும். ஸோ நீங்கள் 40 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஒரு டூத் பிக் வச்சு செக் பண்ணி பாருங்க. அந்த டூத் பிக்ல வந்து ஈரத்தன்மை இல்லைன்னு சொன்னா வட்டலாப்பம் வந்து நல்லாவே வெந்துடுச்சுன்னு அடுத்து. ஸோ நீங்கள் இது மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் என்னன்றதை மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இப்போ நான் வந்து வீடியோ பெற நேரம் வந்துடுச்சு. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னு சொன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. யாரெல்லாம் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்களோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது மாதிரி இன்னும் ஒரு யூனிக்கான ரெசிபில உங்களை சந்திக்கும் வரை until take care, bye bye.